ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ ஆடி போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? தாவேகா அமைச்சர்களுக்கு இடையேயான புகைச்சல் தான். புகைச்சல்லாம் சாதாரணமா இல்லைங்க. ஒவ்வொரு அதிகாரிகளும் மண்டைய போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு ஒரு புகைச்சல். அதை பத்தி தெளிவா பார்த்துடலாம் இந்த வீடியோல. நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். தமிழ்நாட்டுல அமைச்சரவை பொறுப்பேற்கக்கூடிய சில காலங்களுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி எந்தெந்த மாவட்டங்களுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பு அமைச்சர்கள் போட்டிருக்காங்க அப்படின்றதையுமே தெளிவா சொல்றேன், கேளுங்க. மாவட்ட வாரியா அமைச்சர்களோட லிஸ்ட சொல்றேன், நீங்களே கேளுங்க. முதலாவதா விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்துக்கு என் ஆனந்த் அவர்கள், சென்னை மற்றும் திருவண்ணாமலைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள், மயிலாடுதுறைக்கு வெங்கடராமன், திருவள்ளூருக்கு குமார், திருநெல்வேலிக்கு மரியவில்சன், பெரம்பலூருக்கு ராஜ்மோகன் அவர்கள், காஞ்சிபுரத்துக்கு தென்னரசு அவர்கள், திருப்பத்தூருக்கு ரஞ்சித்குமார் அவர்கள், செங்கல்பட்டு சரத்குமார் அவர்கள், கள்ளக்குறிச்சி வன்னியரசு அவர்கள், ராணிப்பேட்டை காந்திராஜ் அவர்கள், தர்மபுரி மற்றும் அரியலூர் மாவட்டத்துக்கு ராஜ்குமார் அவர்கள், நாகைக்கு ஷாஜகான் அவர்கள், தஞ்சாவூருக்கு வினோத் அவர்கள், திருச்சிக்கு ரமேஷ் அவர்கள், கரூருக்கு விஜயலட்சுமி அவர்கள், நாமக்கலுக்கு லோகேஷ் அவர்கள், திருப்பூருக்கு அருண்ராஜ் அவர்கள், நீலகிரிக்கு கமலி அவர்கள், வேலூருக்கு விஜயபாலாஜி அவர்கள், ஈரோடுக்கு செங்கோட்டையன் அவர்கள், கோவைக்கு சம்பத்குமார் அவர்கள், மதுரை மற்றும் தேனி மாவட்டத்துக்கு நிர்மல்குமார் அவர்கள், புதுக்கோட்டைக்கு முகமது ஃபர்வேஸ் அவர்கள், சிவகங்கைக்கு பிரபு அவர்கள், கிருஷ்ணகிரிக்கு கீர்த்தனா அவர்கள், விருதுநகருக்கு ஜெகதீஸ்வரி அவர்கள், திருவாரூருக்கு விஸ்வநாதன் அவர்கள், தூத்துக்குடிக்கு ஸ்ரீநாத் அவர்கள், ராமநாதபுரத்திற்கு மதன்ராஜா அவர்கள், சேலம் மாவட்டத்துக்கு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள், கன்னியாகுமரிக்கு ராஜேஷ்குமார் அவர்கள், தென்காசிக்கு ராஜீவ் அவர்கள், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு விக்னேஷ் அவர்கள், இது போல மொத்தம் 38 மாவட்டங்களுக்கு 34 பொறுப்பு அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. இதுல திரு ராஜ்மோகன் அவர்கள், திரு நிர்மல்குமார் அவர்கள், திரு என் ஆனந்த் அவர்கள், திரு ஆதவர்ஜுனா அவர்கள், இவங்க 4 பேத்துக்குமே 2 மாவட்டங்கள் பொறுப்புகளா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொறுப்பு அமைச்சர்கள் நியமனத்துக்கு பின்னாடி அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பு அமைச்சர்களுக்கு இடையே புகைச்சல் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது எதனால அப்படின்னா, அந்தந்த மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்ற நிலையில தான் இப்போ புகைச்சல் ஆரம்பமாயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாவட்டத்துல ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் தன்னோட பேர் தான் முதல்ல வரணும்னு சொல்றதும், அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் இல்ல தன்னோட பேர் தான் முதல்ல வரணும்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இப்ப நிறைய நடக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சமீபத்துல பார்த்தா கூட விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சிலம்பம் விருதுகள் வழங்கக்கூடிய விழா மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டு விழா. இந்த விழாவில் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான திருமதி ஜெகதீஸ்வரி அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் தன்னோட பேரு முதல்ல வராம அங்க வைக்கக்கூடிய பேனர்ல தன்னோட பேரு முதல்ல இல்லாம கீர்த்தனாவுடைய பெயர் முதல்ல வந்துச்சு அப்படின்றதுக்காக ஜெகதீஸ்வரி அவர்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு விஷயம். தெரியாம இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய மாவட்டங்கள்ல பல அமைச்சர்களுக்கிடையே போட்டி நிலவுவதா தகவல் வெளிவந்திருக்கு. இதனால யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர்ல இருந்து ஒரு கீழ்நிலை கவர்மெண்ட் எம்ப்ளாயி வரைக்குமே எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இது சொல்ல போனா அந்த அலுவலர்களே நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்கதாகவும் சொல்றாங்க. ஏன்னா யாருடைய பேரை ஃபர்ஸ்ட்ல போடுறது, பொறுப்பு அமைச்சருடைய பேரை ஃபர்ஸ்ட்ல போடணுமா இல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சருடைய பேரை ஃபர்ஸ்ட்ல போடணுமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்ல இருந்து ஒரு கீழ்நிலை கவர்மெண்ட் எம்ப்ளாயி வரைக்கும் எல்லாருமே தன்னோட மண்டைய பிச்சுக்கிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அமைச்சர்களுடைய இந்த செயல்கள் எல்லாம் அதிகாரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கதா சொல்லப்படுது. ஏன்னு காரணம் கேட்டீங்க அப்படின்னா, அமைச்சர்களை பகச்சுக்கிட்டா கஷ்டம் அதிகாரிகளுக்கு தான். எனவே யாருக்கு சப்போர்ட் பண்றது, யாரோட பேரை ஃபர்ஸ்ட்ல போடுறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல அதிகாரிகள் சிக்கி இருக்கதா சொல்லப்படுது. இந்த நிலையில மக்கள் பணி செய்யறதுக்காக ஆட்சிக்கு வந்துட்டு
தன்னை ஒரு இடத்துல முன்னிலைப்படுத்தல அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அதிகாரிகளை கேள்வி கேட்கிறதும் பொது வழியில முகம் சொலிக்கக்கூடிய வகையில நடந்துக்கிறதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல அரசியல் ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.